பாயா சாமி, கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டியா? எங்க உன் பொண்டாட்டி? ஒரு உசுரோட மதிப்பு தெரியுமா உனக்கு? சாமின்னு பேர் வச்சுக்கிட்ட இந்த ஊருக்கே சாமி நினைச்சுக்கிட்டியோ? யார கேட்டுவே பந்தன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்த? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கலெக்டரா இல்ல கவர்மெண்டா? அதுக்கு மேல 13,000 ரூபாய் சம்பளத்துல 2 காக்கி டிரஸ், ஒரு செட் பூட் போட்டுக்கிட்டு 4 போலீஸ் ஸ்டேஷன்ல 40 போலீஸ கண்ட்ரோல் பண்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, 8 மாவட்டத்துல 92 எம்எல்ஏ 16 எம்பி வச்சுக்கிட்டு கவர்மெண்டே கண்ட்ரோல் பண்ற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஒரு நாளைக்கு 20 பேப்பர் படிக்கிறோம்ல, பாலிடிக்ஸ் நடத்துறதுல சாதாரணம் நினைச்சிட்டியா? மேலிடத்துல இருந்து பந்த பத்தி கேள்வி கேட்டு கேட்டு உள்ளே அடிக்கிறானுங்க. அவங்களுக்கு பதில் நீ சொல்லுவியா? போனா போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அவமானப்பட வச்சியே, அதுக்கு வச்சல வழி வாங்கறதா இருந்தா பாதுகாப்பு கொடுத்து என்னோட மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவி வியாபாரிகளை கொண்டிருக்கீங்க. பொம்பளைங்க வயசானவன் கூட பார்க்காம அடிச்சு மண்டியை உடைச்சிருக்கீங்க. 2 போலீஸ்காரங்க செத்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நீங்க சம்பளம் வாங்குறதே சாகரத்துக்காக தாண்டா. பட்டாளத்துல பாதி போலீஸ்னு பெருமையா மாறு தட்டிக்கிறீங்கல்ல, சண்டன் வந்தா செத்து தாண்டா ஆகணும். போன உசுருக்கும் உடஞ்ச கடைக்கும் நாங்க நஷ்டீடு கொடுப்போம். போலீஸ்காரன் நாயங்க கொடுத்தா வாழாட்டுவீங்க, இல்லன்னா குலைப்பீங்க. நான் குலைக்கிற ஜாதி இல்லடா, கடிக்கிற ஜாதி. அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு அத்துமீறி வந்த போய் உன் சங்க அறுத்திருப்பேன். ஒரு பொண்ணோட பேரு கெட்டுமேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விட்டேன். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் என் தன்மானத்தை விட்டு உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன். ஆனா அது இப்ப நடந்துருச்சு. உன் திமிரோட அளவு நீ காட்டிட்ட, இனிமே என் திமிரோட அளவை நான் காட்டுறேன். என்ன சொன்னேன்? 92 எம்எல்ஏ, 16 எம்பி, 4 மினிஸ்டர், 40 கார், 30 ஜீப், கிங் மேக்கர் பட்ட எல்லாத்தையும் காலி பண்ணி பெருமாள் பிச்சை வெறும் பிச்சையாக திருவடி எந்த என் பேர் ஆழ்ச்சாமி இல்லடா. அது வரைக்கும் உன்னை விட்டாதானே? எப்படி டிரான்ஸ்பர் ஆர்டர் உன் கல்யாணத்துக்கு மொய்யா வச்சுக்கல. இன்னும் 7 நாள்ல நீ வேற ஊருக்கு போகணும். போய் மூட்டை முடிச்சு கட்ட வேலையை பாரு. இந்த செகண்டே உன்னை காலி பண்ண முடியும். நீ சொன்ன அதே ஒரு வார கெடுல உன் கதையை முடிச்சு உனக்கு சங்கூதி சடங்கு நடத்துறேன்டா. நான் இந்த ஊரை விட்டு போற 7வது நாள்